ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தமிழகம் புதுச்சேரியில் வரும் 30ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதலமைச்சரை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து வெளியேறுமா? முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி. புதுச்சேரியில் 7 மையங்களில் சிவில் சர்வீஸ் முதுநிலை தேர்வு. அனைத்து மையங்களிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் தீவிரம். காரைக்கால் பத்ரகாளியம்மன் கோவிலில் குத்துவிளக்கு திருட்டு. குற்றவாளியை கையும் களவுமாக பிடித்த காவல்துறையினர் அதிரடி. இனி விரிவான செய்திகள். தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை முதல் வரும் 30ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் சனிக்கிழமை பிற்பகல் நிலவரப்படி பல இடங்களில் மழை பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சனிக்கிழமை காலை அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய தெற்கு கொங்கன் கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாகவும், மேலும் மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 27ஆம் தேதியில் உருவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஞாயிற்றுக்கிழமை முதல் 30ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொள்ளாதது குறித்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அவர் அப்போது கூறுகையில், டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொள்ளவில்லை என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தும் கடந்த 4 ஆண்டுகளாகவே அவர் கலந்து கொள்ளாமல் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். 2015 2021 ஆண்டு வரை தான் முதலமைச்சராக இருந்தபோது நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு மாநில வளர்ச்சிக்கு நிதி வழங்க வேண்டும், நிதி கமிஷனில் புதுவையை சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தியதையும் நினைவு கூர்ந்தார். ஆனால் தற்போது முதலமைச்சராக இருக்கும் ரங்கசாமி இந்த கூட்டத்தை தொடர்ந்து புறக்கணித்து வருவதாகவும், மாநில அந்தஸ்து தான் உயிர் மூச்சு என பேசி வரும் முதலமைச்சர் ரங்கசாமி அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி இருந்தும் முதலமைச்சரால் மாநில அந்தஸ்தை பெற முடியவில்லை என்றும், 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்குள் மாநில அந்தஸ்து கிடைக்காது என சபாநாயகர் செல்வம் கூறியுள்ளதையும் நினைவு கூர்ந்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்மையில் பிரதமர் மோடியை நேசித்தால் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதலமைச்சரை கண்டித்து கூட்டணியில் இருந்து வெளியே வருவார்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். ரங்கசாமி பதவி சுகத்தை அனுபவித்துக் கொண்டு மக்களை வஞ்சித்து வருவதாகவும், பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸ் கபட நாடகம் ஆடுவதாகவும் தெரிவித்துள்ள அவர், இது ஒரு கதம்ப கூட்டணி என்றும் கொள்கையில்லாத கூட்டணி என்றும் தெரிவித்துள்ளார். 2026இல் புதுவையில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மாநில அந்தஸ்தை போராடி பெறுவோம் எனவும் அப்போது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்தில் 4 ஆண்டுகளாக தொடர்ந்து கலந்து கொள்வதில்லை. நித்தி ஆயோக் கூட்டத்தில் தான் மாநில கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசிடமிருந்து நிதியை பெறுவதற்கும், வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்கான மானியத்தை பெறுவதற்கும், மாநில அந்தஸ்து பெறுவதற்கும் முக்கியமான கூட்டம். அந்த கூட்டத்தை தொடர்ந்து திரு ரங்கசாமி புறக்கணித்து வருகிறார். ஆனால் புதுச்சேரியில் பேசும் பொழுதெல்லாம் மாநில அந்தஸ்து தான் என்னுடைய உயிர் மூச்சு என்று பேசிக்கொண்டு வருகிறார். ஆனால் அதற்கான நடவடிக்கை எதையும் அவர் எடுக்கவில்லை. மத்தியிலே உள்ள பாரதிய ஜனதா அரசு, நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுப்பதற்கான நடவடிக்கை மத்திய அரசு எடுத்திருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு மிக தெள்ள தெளிவாக மத்திய உள்துறை இணையமைச்சர் அவர்கள் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்க முடியாது என்று தெளிவாக கூறிவிட்டார். புதுச்சேரியில் 7 மையங்களில் இன்று சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு நடைபெற்றது.
யுபிஎஸ்சி எனப்படும் மத்திய பணியாளர் தேர்வாணையம் சார்பில் 2025ஆம் ஆண்டிற்கான சிவில் சர்வீஸ் முதுநிலை தேர்வு நாடு முழுவதும் நடைபெற்றது. புதுச்சேரியில் திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, பாரதாசன் மகளிர் கல்லூரி, அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, லாஸ்பேட்டை அரசு மகளிர் பொறியியல் கல்லூரி, காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையம், விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி ஆகிய 7 மையங்களில் தேர்வு நடைபெற்றது. முதல் தாள் தேர்வு காலையிலும் 2ஆம் தாள் தேர்வு மதியமும் நடைபெற்றன. தேர்வு எழுத 2254 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 1412 பேர் மட்டுமே காலையில் தேர்வு எழுதினர். 842 பேர் தேர்வில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்வர்கள் அனுமதி சீட்டு சரிபார்க்கப்பட்ட பின்னர் சோதனைக்கு பிறகு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். தேர்வு ஒருங்கிணைப்பாளரும் அரசு செயலருமான நெடுஞ்செழியன், டெல்லியிலிருந்து வந்த யுபிஎஸ்சி பார்வையாளர் அசோக் சர்மா, அரசு செயலர் ஜெயந்த்குமார் ரே ஆகியோர் தேர்வு மையங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். காரைக்கால் பத்ரகாளியம்மன் கோவிலில் குத்துவிளக்கு திருடிய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற அம்பகரத்தூர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் சூரசம்ஹார நிகழ்ச்சி மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் காரைக்கால் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இரவு அங்கேயே தங்கியிருந்து ராகுகால வேளையில் அம்மனை வழிபட்டு செல்வது வழக்கம். திருக்கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வதால் கோவில் வளாகம் முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. நிலையில் சனிக்கிழமை இரவு கோவில் மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த குத்துவிளக்கை ஒருவர் திருடிக்கொண்டு பின்பக்க சுவர் வழியாக ஏறி குதித்து தப்பித்துள்ளார். இதனை கண்ட பெண் ஒருவர் அப்பகுதி மக்களுடன் சேர்ந்து அவரை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சம்பவத்தில் ஈடுபட்ட மயிலாடுதுறை பகுதியைச் சேர்ந்த அந்தோணிராஜ் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து 12,000 ரூபாய் மதிப்புள்ள குத்துவிளக்கை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 36 மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த வார சனிக்கிழமை மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் 218 பேர் பங்கேற்றனர். இவர்களில் 33 பெண்கள் ஆவர். மொத்தம் 63 மனுக்கள் பெறப்பட்டன. தவளக்குப்பம் காவல் நிலைய மக்கள் மன்றத்தில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் பங்கேற்று மனுக்களை பெற்றார். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வையும் அவர் ஏற்படுத்தினார். ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் பங்கேற்று மனுக்களை பெற்றார். காரைக்காலில் நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். 36 மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டது. இதேபோல் அந்தந்த பகுதியில் காவல் கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள் பங்கேற்று பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர். ஏற்கனவே நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் அளித்த மனுக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கலந்து ஆலோசிக்கப்பட்டன. மேலும் மக்கள் மன்றத்தில் பெறப்பட்ட மனுக்கள் மீது குறிப்பிட்ட நாட்களில் நடவடிக்கை எடுக்கவும் அதற்கான பதிலை உரியவர்களிடம் எடுத்துரைக்கவும் காவல் ஆய்வாளர்களுக்கு உயர் அதிகாரிகள் அறிவுறுத்தினர். ஜிப்மரில் புதுவை மாநில நோயாளிகளின் மருத்துவ ஆலோசனைக்காக பதிவேடு பெற தனிப்பிரிவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என அதன் இயக்குனர் வீர்சிங் நேகி தெரிவித்துள்ளார். இது குறித்து ஜிப்மர் இயக்குனர் வீர்சிங் நேகி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவையைச் சேர்ந்த நோயாளிகளுக்காக ஜிப்மரில் தனிப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இந்த சேவை கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் முதல் செயல்பட்டு வருவதாகவும், புதுவை மாநிலத்திலிருந்து வரும் நோயாளிகள் இந்த சேவையை பெற தங்கள் ஆதார் அட்டையை கொண்டு வர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். புதுவை நோயாளிகளுக்கான தனி வசதி ஸ்கிரீனிங் OPDயில் 2, 3 எண்கள் கொண்ட பிரிவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆகவே சிகிச்சைக்காக ஜிப்மருக்கு வருவோர் தங்களது ஆதார் அட்டையை சமர்ப்பித்து மருத்துவ ஆலோசனைக்கான பதிவேட்டை பெற்றுக்கொள்ளலாம் என அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழு சார்பில் 33 மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள நிலுவைத் தொகை வழங்கிட வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில உள்ளாட்சி அமைப்புகளான நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரையின்படி 2016ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரையிலான 33 மாதங்கள் நிலுவைத் தொகை வழங்கிடக் கோரி கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் பலகட்ட போராட்டங்கள், பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. இருப்பினும் இதுவரை ஊழியர்களுக்கு 33 மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள நிலுவைத் தொகை இதுவரை வழங்கப்படவில்லை என தெரிகிறது. இதுகுறித்து புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழு
குழு பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாததால் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாமல் காலதாமதம் செய்து வரும் நிர்வாகத்தின் போக்கை கண்டித்தும் முதலமைச்சர் அவர்களின் வாக்குறுதி நிறைவேற்ற வலியுறுத்தியும் தொடர் போராட்டங்கள் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். நிலையில் கடந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி அன்று கூடிய போராட்டக் குழு முதலமைச்சர் அவர்களின் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள் நடத்துவது என முடிவெடுத்துள்ளது. அதன்படி உள்ளாட்சித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது, தலைமை செயலகம் முன்பு தர்ணா போராட்டம் நடத்துவது, உள்ளாட்சித்துறைக்கு அல்வா கொடுக்கும் போராட்டம் நடத்துவது, கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தெருமுறை பிரச்சாரம் நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்படும் என போராட்டக் குழு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் போராட்டத்திற்கு பிறகும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் எதிர்வரும் 2025 ஆகஸ்ட் 15 மற்றும் 16ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று உண்ணாவிரத போராட்டம் செய்வது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது புதுச்சேரி மட்டுமல்லாமல் காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களிலும் போராட்டம் நடைபெறும் என புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழு தெரிவித்துள்ளது. புதுவை மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டு போராட்டக் குழு சார்பாக பத்திரிகை செய்தி அளிக்கிறோம். நாங்கள் 1/1/2016 முதல் 7வது சம்பள கமிஷன் வழங்க வேண்டி பல கட்ட போராட்டங்கள் நடத்தினோம். ஏறக்குறைய 3 ஆண்டுகளாக போராட்டம் நடத்திருக்கிறோம். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி நாங்கள் சட்டசபை முன்பு காத்திருப்பு போராட்டம் 2 நாள் நடத்தி இருக்கும்போது இரவு 8:30 மணி அளவில் உள்ளாட்சித்துறை இயக்குனர் அவர்களும் துணை இயக்குனர் எம்ஏ அவர்களும் நாங்கள் போராட்டம் நடத்தும் இடத்திற்கே வந்து முதலமைச்சர் அவர்கள் உங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலனை செய்ய சொல்லி என்னிடம் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய 1/1/2016 பென்ஷன் கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கும் நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ண சொன்னது வாரிசுதாரருக்கு கருணை அடிப்பில் வேலை கொடுக்க இந்த 3 வேலையை நாங்கள் செய்ய சொல்லி எனக்கு ஆணையிட்டு இருக்காரு முதலமைச்சர். அதனால் நான் செய்கிறேன். அதனால் நீங்கள் இந்த போராட்டத்தை இதோட வாபஸ் வாங்கி என்று அன்றைக்கி நைட்டு ஒரு 8:40 மணி அளவு சொன்னதுனால அவருடைய வார்த்தையை நம்பி நாங்கள் இந்த போராட்டத்தை அன்றைக்கி வாபஸ் வாங்கிட்டோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முதலமைச்சரை பல தடவை பார்த்துட்டோம். 2வது செக்ரட்டரி, உள்ளாட்சித்துறை செக்ரட்டரி, நிதி செயலாளர் முதல் கொண்டு நாங்கள் பார்த்து எல்லாரும் பேசணும். ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்கவே இல்லை நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு. அதனால் நாங்கள் பல கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததன் காரணமாக கடந்த 21/5 கடந்த வாரம் 26ஆம் தேதி நடந்த போராட்டக் குழுவின் சார்பாக எடுத்த முடிவின்படி தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்துவது என்று நாங்கள் முடிவு செய்துள்ளோம். பிரெஞ்சு இந்திய நற்பணி இயக்கத்தின் சிறப்பு ஆலோசனை கூட்டம் அதன் நிறுவன தலைவர் சிவராஜ் தலைமையில் நடைபெற்றது. பிரெஞ்சு இந்திய நற்பணி இயக்கத்தின் சிறப்பு ஆலோசனை கூட்டம் அதன் நிறுவன தலைவர் சிவராஜ் தலைமையில் காமராஜ் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நடேசன், ரகுராமன், அருணகிரி, பூபாலன், சந்திரவதனம், விஜயா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ராமு அனைவரையும் வரவேற்று பேசினார். சுப்புராயன் மற்றும் ராமலிங்கம் நன்றி தெரிவித்து பேசினர். சிறப்பு ஆலோசனை கூட்டத்தில் புதுவை சிவம் அறக்கட்டளை அமைப்பாளர் சிவ இளங்கோ, நற்பணி இயக்க பொதுச் செயலாளர் சதாசிவ ரெட்டியார் மற்றும் தியாகி பூங்கோடி பராங்குஜம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். ஏகாம்பரம் ஏற்புரையாற்றினார். காரைக்கால் பிரதிநிதிகள் பொன் பன்னீர், ஜெகநாதன், மனோகரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கூட்டத்தில் கலந்து கொண்டனர். முன்னதாக குபேர் மற்றும் சுப்பையா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த கூட்டத்தின் போது தமிழ் அறிந்த துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் பொறுப்பேற்றிருப்பதை வரவேற்றும் புதுச்சேரியில் பிரெஞ்சு சரித்திரம் மீண்டும் மீண்டும் அவமதிக்கப்பட்டால் நிறுவன தலைவர் சிவராஜ் தலைமையில் கடும் போராட்டம் வெடிக்கும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி காவல்துறையில் நேரடியாக உதவி ஆய்வாளர் பணியில் சேர்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படாமல் இருப்பது குறித்து காவல்துறையினர் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் நேரடியாக உதவி ஆய்வாளர் பணியில் சேர்ந்தவர்கள் 5 ஆண்டு பணி முடிந்ததும் ஆய்வாளர்களாக பதவி உயர்வு அளிக்க வேண்டும். அதன்படி கடந்த 2013ஆம் ஆண்டு 208 பேருக்கு பதவி உயர்வுக்கான சீனியாரிட்டி பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் தலைமை காவலரில் இருந்து உதவி ஆய்வாளர் பதவி உயர்வு பெற்றவருக்கு தேர்வில் தேர்ச்சி பெற்ற நாளை தகுதி நாளாக கொள்ளாமல் அட்டாக் பிரிவில் பதவி உயர்வு அறிவித்த நாளை தகுதி நாளாக கொண்டதற்கு நேரடியாக உதவி ஆய்வாளர் பணிக்கு வந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த குளறுபடிகளை காவல் தலைமையகம் சரி செய்து இறுதி சீனியாரிட்டி பட்டியலை வெளியிடாமல் அந்த கோப்பையை அப்படியே கிளப்பில் போட்டுவிட்டது. இதனால் காவல்துறையில் ஒட்டுமொத்த உதவி ஆய்வாளர்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்காமல் புலம்பிக் கொண்டுள்ளனர். குறிப்பாக கடந்த 2011ஆம் ஆண்டு நேரடியாக உதவி ஆய்வாளர் பணிக்கு வந்தவர்கள் கடந்த 14 ஆண்டாக பதவி உயர்வு இல்லாமல் இருப்பது காவல்துறையினர் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற மிஸ் பாண்டிச்சேரி போட்டியில் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர்.
புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் மிஸ் பாண்டிச்சேரி அழகி போட்டி நடைபெற்றது. இது தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர். கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த இந்த போட்டியில் பல்வேறு பிரிவுகளில் தேர்வு நடைபெற்றது. குறிப்பாக விவாதம், கலந்துரையாடல், தகுதித்திறன், பேச்சுத்திறன், ஆடை அலங்காரத்திறன், அறிவுத்திறன் ஆகிய பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டன. இறுதியாக நடைபெற்ற ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் மாணவிகள் ஒய்யாரமாக நடந்து வந்து பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். இதில் கலந்து கொண்ட திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி பிரீத்தி ஸ்பந்தனா மிஸ் பாண்டிச்சேரிக்கான பட்டத்தினை பெற்றார். மேலும் ஃபேஷன் ஷோ என்பது ஆடை, அலங்காரம், கவர்ச்சி என சிலர் நினைப்பதுண்டு. ஆனால் உண்மையில் ஃபேஷன் ஷோ என்பது வெளிப்புறத்தை தாண்டி திறமை, அறிவு போன்றவற்றை வெளிக்கொண்டு வருவது எனவும் திரைத்துறையில் தாம் சாதிக்க விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் கியூட் நுழைவுத் தேர்வு மூலம் முதுநிலை படிப்புகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ள படிப்புகளில் கியூட் நுழைவுத் தேர்வு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மட்டுமே சேர்த்துக் கொள்ளப்படுகின்றனர். கியூட் தேர்வு முடிவுகள் அண்மையில் வெளியான சூழ்நிலையில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் தற்போது விண்ணப்ப அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக பதிவாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ள முதுநிலை மற்றும் முதுநிலை டிப்ளமோ படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்காக வரும் 2025-26 கல்வியாண்டு மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழகத்தில் MA, MSc, MCom, MCA, MTech, MBA, நூலக அறிவியல், MEd, MBEd, MSW, தியேட்டர் ஆர்ட்ஸ், MAV, MLM, PG டிப்ளமோ படிப்புகளில் சேர கியூட் தேர்வு எழுதிய மாணவர்கள் பல்கலைக்கழக இணைய முகவரியில் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது பிரிவினர், OBC, EWS பிரிவினர் விண்ணப்ப கட்டணமாக ₹250 செலுத்த வேண்டும் என்றும், ஒவ்வொரு கூடுதல் படிப்பிற்கும் ₹100 செலுத்த வேண்டும் என்றும், SC, ST பிரிவினர் ₹150 விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாணவர்கள் கூடுதல் படிப்புகளில் விண்ணப்பிக்க ஒவ்வொரு படிப்பிற்கும் ₹50 செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள், மாற்று பாலினத்தவருக்கு விண்ணப்ப கட்டணம் கூடுதல் கட்டணம் இல்லை எனவும் அந்த செய்திக்குறிப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் உமா ரமேஷ், மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 15வது சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியின் சலங்கை பூஜை விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டசபை சபாநாயகர் செல்வம், அரசு கொறடா AKD ஆறுமுகம், கலைமாமணி ராஜமாணிக்கம் மற்றும் பாரதியார் பல்கலைக்கூட முதல்வர் அன்னபூர்ணா ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்று விழாவை துவக்கி வைத்தனர். சபாநாயகர் செல்வம் பேசுகையில், நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி புதுச்சேரியில் 4 பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு பாரம்பரிய முறையில் பரதம் மிக சிறப்பாக கற்பித்து வருவதாகவும், அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் அவர்களின் குழுவினர் பரதநாட்டியம் சிறப்பாக இடம்பெறுகிறது என்றும் கூறினார். புதுச்சேரி, தமிழ்நாடு மட்டுமல்லாமல் மலேசியா, வியட்நாம் போன்ற வெளிநாடுகளிலும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளது சிறப்பு வாய்ந்தது என்றும் தெரிவித்துள்ளார். சகோதரிகள் உமா மற்றும் மாதவி அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். தெய்வீக கலையான பரதநாட்டியத்தை அனைவரிடமும் ஒரு தொண்டனாக பல்வேறு கோவில்கள், கிராமப்புறங்களில், சிறைசாலைகளில் கொண்டு சென்று பங்களிப்பை சிறப்பாக செய்துள்ளதற்கு தனது பாராட்டுக்களையும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். விழாவில் நாட்டிய சாஸ்திராலயா மாணவர்கள் 19 பேர் சலங்கை பூஜை நடனத்தில் பங்கேற்றனர். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.